சிறப்பு வழிபாடு. பிரதோஷம் தினம் என்றால் என்ன? சிவனுக்காக இருக்கக்கூடிய விரத தினமாக சொல்லப்படுவதுதான் பிரதோஷ தினம். மாதம் வரக்கூடிய பிரதோஷ தினங்களின் சிறப்பு பலன்கள். பிரதோஷ தினத்தில் வழிபடும் போது நம் தடைகள் அனைத்தும் நீங்கும். பிரதோஷ தினத்தின் பலன்கள். எந்தெந்த நாட்களில் வேண்டினால் என்னென்ன தடைகள் நீங்கும் என்று பார்க்கலாம். திங்கள் பிரதோஷம். ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருப்பவர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது சந்திரனின் அருளும் புத்தியும் மேம்படும். செவ்வாய் தின பிரதோஷம். அதாவது இந்த நாளில் நம்ம பிரதோஷ தினத்தன்று வழிபாடு செய்யும் போது செவ்வாயினால் கெடுபலன்கள் நீங்கும் சொல்லுவாங்க. அதாவது கடன், நோய், பிது தோஷங்கள் நீங்கும். புதன் பிரதோஷம். இந்த நாளில் சிவனை வழிபடும் போது கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கலாம். அதே மாதிரி வியாழன் பிரதோஷம். இந்த நாளில் வழிபாடு செய்யும் போது நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும். வெள்ளி பிரதோஷம். நெய் விளக்கேற்றி சிவனை வழிபாடு செய்யும் போது நமக்கு வீட்டில் செல்வம் பெருகும். சனி பிரதோஷம். சனீஸ்வரனின் அருளை பெறலாம். அப்படி அருளை பெறும்போது சனி தோஷங்கள் நீங்கும். ஞாயிறு பிரதோஷம். நோய்கள் நீங்கும். பல நாள் இருக்கக்கூடிய நோய்கள் நம்ம வேண்டும் போது மனமுருகி வேண்டும் போது நம்ம நோய்கள்லேருந்து விடுபடலாம். பிரதோஷ தினத்தன்று நந்தியை வழிபாடு செய்யும்போது நமக்கு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். அதாவது பிரதோஷ தினத்தன்று நந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையில் சிவபெருமான் நடனம் ஆடுவதாக ஐதீகத்தில் சொல்கிறாங்க. அதாவது பிரதோஷ தினத்தன்று வழிபாடு செய்யும் போது வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கும். அதாவது பிறவி கடன்களில் இருந்தும் வறுமை மற்றும் தீரா கடன்களில் இருந்தும் விடுபடலாம். சிவனே போற்றி போற்றி. பிரதோஷ நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி உணவின்றி விரதம் இருக்க வேண்டும். பகல் முழுவதும் உணவு அருந்தாமல் விரதம் இருக்க வேண்டும். சிவபெருமானின் திருமுறைகளை ஓதுவது மிகவும் நல்லது. மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை சிவாலயம் சென்று வழிபட வேண்டும். சிவனை மனமுருகி வேண்டும் போது நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். சிவபெருமான் அந்த தினத்தன்று நந்தியோட இரு கொம்புகளுக்கு இடையில் நடனம் ஆடுவதா ஐதீகம் சொல்லுது. அதனால் அந்த 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை மனமுருகி வேண்டும் போது நாம் நினச்ச காரியங்கள் அனைத்தும் கைகூடி வரும். கோவிலுக்கு வழிபாடு செய்த பின் அதுக்கப்புறமா நம்ம விரத தினத்தை முடிச்சுக்கலாம். பிரதோஷத்துலேயே 20 வகையான பிரதோஷங்கள் இருக்குது. இது தினசரியாக நம்ம ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு பிரதோஷ தினத்தன்று நம்ம மனமுருகி வேண்டும் போது நம்ம நினைச்ச காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும். சிவனை நம்பினோர் கைவிடப்பட மாட்டான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிவன்கிட்ட வேண்டிய அனைத்தும் நம்மளோட பாவங்கள் நீங்கும். நம்மளோட பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி நம்ம இந்த ஜென்மத்துக்கான பிரதிபலனை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.